ஹலோ ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ். யூனிவர்சல் லாஸ் தட் இஸ் பிரபஞ்ச விதிகள் 12 விதிகள் இருக்கு. Okay. அதுல முதல் இது லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் அல்லது லா ஆஃப் காட் ஒன்னஸ் அப்படின்னா. ஓகே, ஒவ்வொரு விதிகளையும் பற்றி தனித்தனியா பார்ப்போம். அதுல முதல் விதி, இந்த விதியை பார்ப்போம். என்ன சொல்றாங்க? This law suggests that everything and everyone is interconnected at a fundamental level, creating a harmonious unity that transcends the boundaries of time and space. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே, எவ்ரிதிங் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாமே உயிர் உள்ள உயிரற்ற எல்லாமே இன்டர்கனெக்ட் ஆகியிருக்குது. எல்லாமே எனர்ஜி லெவல், எல்லாமே இன்டர்கனெக்டடா இருக்குது. ஹார்மோனியஸ், ஒத்திசைவோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. அது டைம் அண்ட் ஸ்பேஸ், காலத்துக்கும் ஸ்பேஸுக்கும் உட்பட்டு எல்லாமே ஒரே இதுல இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இன்டர்கனெக்டட் தான் அப்படின்னு சொல்லுதான். தட் இஸ் எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் சீன் ஆர் அன்சீன் இஸ் கனெக்டட். டுகெதர் வி ஆர் ஒன். வி ஆர் டிவைன்லி இன்செப்பரபிள். தேர் இஸ் கிரேட் பவர் ஆர் கம்பைன்டு எனர்ஜி இன் அவர் கலெக்டிவ் மைண்ட். ஸோ மைண்டு எல்லாமே கலெக்டிவான இதுதான். தனி இதுன்னு ஒன்றும் கிடையாது. பார்க்கக்கூடிய, பார்க்க முடியாத, சீன் அண்ட் அன்சீன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கனெக்டட் தான். ஓகே, ஸோ பார்க்கக்கூடியதும் இருக்குது, பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாதது இது இருக்குது. எல்லாமே இன்செப்பரபிள். ஆல் ஆர் டிவைன்லி இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேர் இஸ் எ கிரேட் பவர் ஆர் கம்பைன்டு எனர்ஜி இன் அவர் கலெக்டிவ் மைண்ட். எல்லா மைண்டு, உயிரில் பொருள் எல்லா மைண்டையும் சேர்த்து தான் கலெக்டிவ் மைண்டுன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் எல்லாமே கலெக்டிவா தான் இருக்குது. கலெக்டிவா இருக்குது, அது ஒரு பெரிய பவர். அப்படி நெக்ஸ்ட், தட் இஸ் all human beings are interconnected through creation, emphasizing the importance of our actions and their impact on the entire community and ecosystem. So ஒரு பர்சன் ஒரு ஆக்ஷன் செய்தார்னா அந்த ஆக்ஷன் மற்றதையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனோட இம்பாக்ட் மற்றதுலயும் இருக்குதுங்கிற சொல்லதான் இந்த இது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல கவனம் தேவை. நாம பேசக்கூடிய பேச்சுகள்ல கவனம் தேவை. நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள்ல கவனம் தேவை. எல்லாமே எனர்ஜி, எல்லாமே வைப்ரேஷன்ஸு. ஸோ ஒருத்தர் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அடுத்த ஒரு இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் பார்ப்போம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஒன் இஸ் மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். இஸ் ரெகனைஸ் தட் யுவர் வேர்ட்ஸ் ஹேவ் பவர். அதான் மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். 2வது அப்ளிகேஷன் கம்பேஷனேட் ஆக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் யூ டேக் அஃபெக்ட்ஸ் தி வேர்ல்ட் அரவுண்ட் யூ. அதான் கம்பேஷனேட் ஆக்ஷன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. 3வது அப்ளிகேஷன் பாசிட்டிவ் திங்கிங்.
யுவர் தாட்ஸ் அண்ட் எனர்ஜி யுவர் தாட்ஸ் ஆர் எனர்ஜி அண்ட் தே கான்ட்ரிபியூட் டு தி கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். ஓகே, கலெக்டிவ் மைண்ட் பார்த்தோம்ல, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். ஸோ உங்க எண்ணங்கள் எல்லாமே எனர்ஜியா இருக்கிறதுனால அந்த எனர்ஜி வந்து மற்ற இதையும் அஃபெக்ட் பண்ணுது. தான் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். ஸோ உங்க எண்ணங்கள் மற்றவங்க இதை அதுக்கு மேல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. அதனால பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எப்பவுமே பி பாசிட்டிவ். யூ கிரியேட் பாசிட்டிவிட்டி இன் யுவர் மைண்ட். ஓகே, யுவர் தாட்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ். இதுதான் 3 அப்ளிகேஷன்ஸ். என்னெல்லாம்? மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன், கம்பேஷனேட் ஆக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ 3ஐயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. வாட் யூ கிவ் வில் ரிட்டர்ன் டு யூ. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதோட இந்த முதல் விதியை முடிச்சுக்கிடுவோம். அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நன்றி, தேங்க்ஸ்.